மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 5. அஸ்விதாவை தேடி ஓடி வந்த நிதிஷ் அவளை ஸ்விம்மிங் பூலின் அருகில் கண்டு கொண்டான். முழங்கால்களை கட்டிக்கொண்டு நீரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள். வேகமாக அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்தான். சுவி, அவன் அழைத்தும் அவன் பக்கம் திரும்பாமல் நீரையே பார்த்து கொண்டிருந்தாள் அஸ்விதா. ப்ளீஸ் சுவி, என்கிட்ட பேசுடி. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்காகவாச்சும் என்னை மன்னிக்கலாம் இல்லை? கெஞ்சலாக கேட்டான். ஏன் நிதி, நிஜமாவே என்னை ஏன் கல்யாணம் பண்ணோம்னு ஃபீல் பண்ணுறியா? வருத்தத்தோடு கேட்டாள். தன் கைகளால் அவள் கன்னங்கள் பற்றி திருப்பி தன்னை பார்க்க செய்தான் நிதிஷ். என் கண்ணை பார்த்து நீயே சொல்லு, நான் அப்படி நினைப்பேனா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் இல்லை? அவள் நெற்றி முட்டி கோரினான். உன்னை மட்டும்தாண்டி பிடிக்கும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். அவன் கையை கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டாள் அஸ்விதா. சுவி, நீ என்கிட்ட எதுக்கு வேணும்னாலும் கோச்சுக்கோ. ஆனால் என்னைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லையான்ற சந்தேகம் மட்டும் உனக்கு வரவே கூடாது. நான் அப்பப்போ தெரியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணலாம். நீ ஆசைப்பட்டதை செய்யாமல் விட்டுடலாம். நீ கேட்டதை வாங்கித்தர மறந்துடலாம். ஏன், உன்னோட பர்த் டேட், நம்ம மேரேஜ் டேட், இப்படி இதெல்லாம் கூட சில சமயம் ஞாபகம் இல்லாமல் போகலாம். அதுக்கெல்லாம் சண்டை போடு, தப்பு இல்லை. நீ என்னை அடித்தா கூட வாங்கிக்குவேன். ஆனால் என்னைக்கும் நான் உன்னை லவ் பண்ணலையோன்னு மட்டும் நினச்சிடாது. அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவள் எதுவும் பேசாமல் அவன் கையை இன்னும் இறுக்கி கொண்டாள். உனக்கு தெரியுமா சுவி, நான் உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் லவ் பண்ணேன்னு? ஓ, தெரியுமே. எங்கே சொல்லு, எத்தனை வருஷம்? தன் விரல் விட்டு எண்ணி கூறினாள். 1 year 4 months. புன்னகையோடு இல்லை என்பதை போல் தலையசைத்தான். என்ன சொல்கிற நீதி? அப்போதானே நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண? உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது அப்போதான். ஆனால் அப்போவே உன்னை லவ் பண்ண ஆரம்பித்து 4 years ஆகியிருந்தது. வாட்? திகைத்தாள் அஸ்விதா. அப்போ நீ என்னை 5 years லவ் பண்ணுறியா? அவன் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். அதை கண்டு ஆச்சரியமாக விழிவிரித்தாள். என்னடா சொல்கிற? நிஜமாதான் சொல்கிறியா? என்றான் சிறு புன்னகையோடு. எப்போ இருந்து என்ன லவ் பண்ணுற? ஏன் இத்தனை நாள் என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை? உனக்கு ஆதி சொல்லியிருப்பான்னு நினச்சேன். அப்போ அண்ணனுக்கும் தெரியுமா? இல்லை, அண்ணன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. அப்படியே படுத்து கொண்டவன் கைகளை தலைக்கு பின் கோர்த்து வானத்தை வெறித்தான். அவன் மார்பில் தலை வைத்து படுத்து கொண்டு கூறினாள். நிஜமாவே என்னால் நம்ப முடியல. என்னையும் ஒருத்தன் 5 வருஷமாக லவ் பண்ணானா? அவள் உச்சந்தலையில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு சொல்லத் தொடங்கினான் நிதிஷ். சில வருடங்களுக்கு முன். அப்போது ஆதி கோவையில் இருக்கும் ஒரு பிரபல கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருந்தான். நிதிஷ் ஆதியை விட 2 வயது பெரியவன். அவன் MBA 1ஆம் ஆண்டில் இருந்தான். ஒரு முறை மாதேஷின் வீட்டில் சிறிய விசேஷம் ஒன்று இருக்க கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த ஆதியை வீட்டிற்கு வரச் சொல்லி அழைத்தான் மாதேஷ். வேணுவும் நித்யாவும் கூட செல்லச் சொல்லி அவனிடம் சொல்ல அவனும் வேறு வழியின்றி மாதேஷின் வீட்டிற்கு சென்றான். விசேஷம் முடிய இரவு நேரம் ஆகிவிட்டதால் நந்தினி அங்கேயே தங்கிவிட்டு காலையில் விடுதிக்கு செல்லுமாறு சொல்லிவிட்டாள். நிதிஷ் தன்னுடைய அறையில் வந்து தங்குமாறு சொல்லி அவனை தன் அறைக்கு அழைத்து சென்று விட்டான். நிதிஷ் அவனிடம் சரளமாக பேச ஆதியோ வார்த்தைகளை எண்ணி எண்ணி பேசிக்கொண்டு இருந்தான். அவன் இயல்பே அதுதான் போலும் என்று எண்ணி விட்டு விட்டான் நிதிஷ். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு உறங்கிவிட்டான் அவன். நடுவில் விழிப்பு வந்து எழுந்து பார்த்தான். பக்கத்தில் ஆதி இல்லாமல் போகவே எங்கே என்று தேடினான். அவன் அறையின் பால்கனியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான் ஆதி. டேய், இந்நேரத்துக்கு என்னடா படிக்கிற? திடீரென்று கேட்ட குரலில் பயந்து விட்டான் ஆதி. சாரி, நான் தான். பயந்துட்டியா? சிறு புன்னகையோடு இல்லை என்று தலையசைத்தான். ஆமாம், நீ என்னடா இப்படி நடுராத்திரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க என்றவாறு அவன் அருகில் சென்று அமர்ந்தான். அவன் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்த்து திகைத்தான் நிதிஷ். என்னடா இது, நீ UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியா? கலெக்டராக போறியா என்ன? இல்லை, போலீஸ் ஆகணும், IPS படிக்கணும். ஓ, உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாதே என்று சொல்லி சிரித்தான். சரி, எந்த இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் போகிற? அப்படியெல்லாம் எங்கேயும் போகலை என்றவனை முறைத்தான் நிதிஷ். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 புக்கை படித்தா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம்னு நினச்சியா? அது என்ன அவ்வளோ ஈஸியா? இல்லை, காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து டெய்லியும் வெளியில் போக முடியாதுல்ல, அதனால தான். அப்போது வெளியில் தங்கிக்கோ. ஏன்னு வீட்டில் காரணம் கேட்பாங்களே. விஷயத்த சொல்லு. அமைதியாக இருந்தான் ஆதி. டேய், பதில் சொல்லு. இல்லை, வீட்டில் யாருக்கும் தெரியாது. திகைத்தான் நிதிஷ். நீ என்ன லூசா? வீட்டில் சொல்லாமல் எப்படி படிப்ப? எக்ஸாம் எழுதுவ? அதெல்லாம் விடு. வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லாமல் எதையும் செய்யக்கூடாது.
அப்படி சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. அப்புறம் என்ன? என் பெரியப்பா ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அவரால் முடியல. அதான் நான் படிக்கலாம்னு. சிறு புன்னகையோடு அவனை தன் தோளோடு அணைத்து கொண்டான் நிதிஷ். ஆதி, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் படி. மற்றவங்களுக்காக படித்தா உன்னால் ஜெயிக்க முடியாது. இல்லை, எனக்கும் பிடிச்சுதான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சரி. ஆனால் இப்படி புக்கை மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியாது. இரு, நான் இதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணுறேன் என்று சில நிமிடங்கள் யோசித்தான். ஆதி, நாளைக்கு நான் டேடி கிட்ட இதை பற்றி சொல்லி உன்னை வெளியில் தங்க வைக்க அவர்கிட்ட ஐடியா கேட்குறேன். ஓகேவா? இல்லை, வேண்டாம். ஏன்? மாமா பெரியப்பாவுக்கு க்ளோஸ் இல்லை. அப்புறம் அவர்கிட்ட சொல்லிடுவார். சொன்னால் என்ன ஆதி? இல்லை, நான் ஒரு வேலை பாஸ் பண்ணலைன்னா மறுபடியும் பெரியப்பா தோத்த மாதிரி ஃபீல் பண்ணுவார். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாம். ப்ளீஸ். அவன் கெஞ்சலில் நிதிஷின் இதழில் புன்னகை அரும்பியது. சரிவிடு, பார்த்துக்கலாம். இப்போ வந்து தூங்கு என்று அவனை கைப்பிடித்து இழுத்துச் சென்று உறங்கச் சொன்னான். மறுநாள் காலையில் ஆதி தயாராகி கல்லூரிக்கு கிளம்பும் போது அவனை இழுத்து கொண்டு சென்று மாதேஷின் முன்பு நிறுத்தினான். சொன்னா கேளுங்க. வேண்டாம் என்றான் ஆதி மெல்லிய குரலில். என்னது கேளுங்கவா? உன்னை விட 2 வருஷம்தான்டா நான் பெரியவன். எதுக்கு இப்படி மரியாதையெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப வயசானவனா காட்டுற? என்ன, லைட்டாக கொஞ்சம் குண்டா இருக்கேன், அதுக்காக அப்படி சொல்லுவியா? குறும்பாக அவனை கேட்டான் நிதிஷ். அவனோ என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தான். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் மாதேஷ். என்ன ஆச்சு என்றான். விவரம் முறைத்தான் நிதிஷ். மாதேஷின் முகம் உடனே மறந்துவிட்டது. நிஜமாதான் சொல்றியா ஆதி? உன்னால் முடியுமா? அவனை தோளோடு அணைத்து கேட்டான். அப்போ சரி, நீ எதை பற்றியும் யோசிக்காத. என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாமா, பெரியப்பாவுக்கு தெரிய வேண்டாம். அவ்வளவுதானே, தெரிய வேண்டாம், விடு. டாடி, என்ன பேசுறீங்க? வீட்டில் தெரியாம? டேய் என்று அவனை அதட்டி ஒரு பார்வை பார்க்க, இல்லை டாடி என்று பம்மினான் நிதிஷ். உன் பெரியப்பாவுக்கு தெரியாமல் எவ்வளவோ பண்ணிட்டேன், இதை பண்ண மாட்டேனா என்று ஆதியை பார்த்து கோரியவன், உங்கள் அம்மா தான் வீட்டு விஷயம் எதுலேயும் தலையிடக்கூடாதுன்னு உன் பெரியப்பா கிட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்களே. ஸோ கவலைப்படாத. உன்னோட அப்பா அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு நான் சீக்கிரமாக எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் என்றான் சந்தோஷமாக. ஆதியும் சந்தோஷமாக மாதேஷிடம் நன்றி தெரிவித்தான். அடப்பாவி, உனக்காக பேசினது நான், தேங்க்ஸ் அவருக்கா என்றான் நிதிஷ் கோபமாக. புன்னகையோடு தேங்க்ஸ் அண்ணா என்றான் ஆதி. என்னது அண்ணாவா? நீங்கள் 2 பேரும் மாமன் மச்சாண்டா, முறையை ஒழுங்காக கூப்பிடுங்க என்றவாறே வந்தாள் நந்தினி. விடுங்க மம்மி, எப்படி கூப்பிட்டா என்ன என்று சொல்லி சிரித்த நிதிஷ் ஒரே வாரத்தில் ஆதியிடம் அண்ணா என்று அழைக்கக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தான். அதன் காரணம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.